பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்துல ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு மிகவும் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்தா என்னோட ஆலோசனை அவங்க எடுத்துப்பாங்களா, இல்லைன்னா என்னை ஏதாவது பேசிடுவாங்களா, என்னை திட்டிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயத்தோட தான் இந்த காலகட்டத்துல மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதா இருக்குது. பாருங்க, ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நாம் ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வதை பார்க்கிலும் அதை வெறுக்கிறதுல இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ஒரு அட்வைஸ் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்வதை பார்க்கிலும், ஆமா இவங்க சொல்லிதான் நான் கேட்கணுமா, இது எனக்கே தெரியாதா, எனக்கு அறிவு இல்லையா, என்னால யோசிக்க முடியாதான்னு சொல்லி சுயமாய் நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு என்ன தெரியுமா சொல்லுது? ஆலோசனைக்காரர் இல்லாத ஒரு இடத்துல ஜனங்கள் மடிந்து போகிறாங்க, விழுந்து போறாங்க. அங்க ஒரு ஜன கூட்டத்தினால எந்திரிக்கவே முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நாம் ஆலோசனைகளை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, இல்ல எனக்கு யார் அட்வைஸும் வேண்டாம், பாஸ்டர் அட்வைஸோ இல்ல டீச்சர் அட்வைஸோ இல்ல எனக்கு மேல இருக்கிற பெரியவங்க அட்வைஸோ யாரோட அட்வைஸும் வேணாம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் எல்லா யுத்தத்திலும் ஜெயம் கொண்டவராய் காணப்பட்டார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு யுத்தத்திற்கு முன்னாடி தாவீது ராஜா கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்பவராய் காணப்பட்டார். ஒவ்வொரு யுத்தத்துக்கு முன்னாடி தாவீது ராஜா என்ன தெரியுமா செய்வாரு? ஆண்டவரே, நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு அவர் ஆலோசனையை கேட்ட பிறகுதான் அந்த யுத்தத்துக்கே செல்வார். பாருங்க, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முதலாவது கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு நம்மை வழிநடத்துகிற போதகர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்படியும் இல்லைன்னா நம்மளை வழிநடத்துவதற்கு பெரியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களிடத்திலே நாம் ஆலோசனைகளை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்திலே நாம் ஜெயம் கொள்ள முடியும். கர்த்தர் கட்டாயம் அதில் ஜெயத்தை கொடுப்பார். முதலாவது கர்த்தரை வைங்க. எதை துவங்கினாலும் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கட்டாயம் அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஒரு பெரிய ஒரு மாறுதலை நீங்க பார்க்க முடியும். அதனால ஆலோசனைகளை நாம் கேட்டு அதன்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்வோம். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.